நீ நினைச்சிட்டு இருக்க ராஜா, கல்யாணம் பண்ணாத தெரியும். உங்க வீட்டுல இந்த ஆசையை சொன்னப்ப என்ன சொன்னாங்க? வீட்டோட கணவரா இருக்கணும்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. திட்டினாங்களா? யார் திட்டினா? அம்மா திட்டினாங்க. அம்மாவா? என்ன சொன்னாங்க? உங்க அம்மாவா? ஓஹோ, ஓகே ஓகே, மைக்க கொடுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ வச்சிட்டு இருக்கேன். உங்க மகன் நான் வீட்டோட கணவரா இருக்க போறேன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்ன? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும், இன்னும் கல்யாணம் ஆகல. அது ஆகலமா? இப்போ உங்க பையன் உங்கள்கிட்ட சொல்றான், அம்மா நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேம்மா அப்படின்னு சொல்றான். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க நீங்க உங்க பையனை கூப்பிட்டு? என்ன சொன்னீங்க? நான் அப்படிலாம் இருக்க கூடாது, அப்படி இருந்தா மரியாதையா இருக்காது வீட்டோட இருந்தா. அப்போ நீ என்ன நினைக்கிற? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? சும்மா இப்ப வயசு இருக்கிறதால கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு மாசம் 3 மாசம் தான் அந்த இதெல்லாம். முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. அப்புறமா என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்தா டயர்டா இருக்குது, நீ டீ போட்டு கொடு. போக பழகிருங்க சார். சமைக்கிறது தானி எல்லாம் கூட தயாரா இருக்கா? ஒரு நிமிஷம். போக பழகிருங்க சார். அது அப்படி மைண்ட்ல பிக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு மாத்த முடியாதுமா, கஷ்டம். நீங்க மாறிக்கீங்க. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஓகே, வேற. நான் வந்து 3 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த 3 பிசினஸ்மே வந்து வேரியஸ் பிசினஸஸ். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத தொழில்கள் தான். ஒரு நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. நான் வந்து மிகவும் பொறுப்பான ஆளா இருந்துக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ கேன் ஹேண்டில் தி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ரெஸ் தான் என்னோட மிகப்பெரிய மெடிசனா நான் ஃபீல் பண்றேன். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. சோ என்னோட பர்சன் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா நான் தாங்கிக்கிறேன், என்னால ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க, ஓசி குடிக்க அலையற. வீட்டுக்குள்ள வரும்போதே இவரு என்னோட பசங்க அவங்களா ஜாலியா விளையாடிட்டு இருந்தா எனக்கு அதை பார்க்கும்போது அது ஹாப்பி. எனக்கு அவ்வளவுதான் வேணும். இன்னும் புரியல மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன். வீட்டுல 2 பேருமே ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேண்டாம். என்னுடைய கணவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத கணவரா இருக்கும்போது நான் அதை வந்து பார்த்து ரசிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஊரெல்லாம் என்ன குமார்னு கூப்பிடுறதுக்கா? மூஞ்சில காரி துப்பானுங்க. வீட்டோட கணவருங்கிறது வேற, பொறுப்பில்லாத கணவருங்கிறது வேற. நீங்க வீட்டோட கணவரை பொறுப்பில்லாத கணவரோட மிக்ஸ் பண்றீங்க. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நான் பொறுப்பில்லாத கணவர் அப்படின்றது எதை மீன் பண்ணி வரேன்னா, பொறுப்பில்லாததுன்றது பினான்சியல் அண்ட் சொசைட்டியை பத்தியான கவலைகள் பெரிதளவு இல்லாத ஒரு கணவரா. நான் ஒரு மாதிரி எருமாடு மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்படியே உண்மையாவே எதுவுமே தெரியாது, அவரோட சும்மா சுத்திட்டு இருப்பேன். சீஸ் டேக் கேர் அப்படின்ற என் மேல ஒரு பெருந்தளவு நம்பிக்கை கொண்ட ஒரு கணவரா இருக்கிறத தான் நான் யோசிக்கிறேன். நான் பொறுப்பில்லன்னு மீன் பண்ணது அந்த மாதிரி. அப்படியா? அப்படித்தான். உங்களோட பொறுப்பில்லைங்க டெஃபினிஷன் அர்த்தம் என்னன்னா, வீட்ல எவ்வளவு செலவாகுது, வீட்ல எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது, அதை பத்தின ஒரு